வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ஃபிசிக்கலை பற்றின ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. ஃபிசிக்கலுக்கு எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான பிடிஎஃப்மே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, விமன் கேண்டிடேட்டுக்கு டைம் இருக்குது ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு. மென் கேண்டிடேட்ஸ்க்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க. அதில் 22ஆம் தேதி விமன் கேண்டிடேட் யாருக்குமே ஸ்டார்ட் பண்ணலை. விமன் கேண்டிடேட்டுக்கு ஸ்டார்டிங் டேட்டே 27ஆம் தேதி தான். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 15 நாள் கிட்ட இருக்குது. பாய்ஸ்க்கு சொன்ன மாதிரியே 22ஆம் தேதி சில சென்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே 22ஆம் தேதி கிடையாது. அவங்க அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பிடிஎஃப். இதுக்கான பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி மார்னிங்கே கொடுத்துட்டேன். இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இதுக்கான பிடிஎஃபை நான் வைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விமனுக்கானது தான் கொடுத்துருக்காங்க. விமனுக்கு ஸ்டார்டிங் டேட்டுன்னு பார்த்தோன்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு ஃபஸ்ட் டே செகண்ட் டே 2 டேயில் ஃபிசிக்கல் நடக்கும்ல. அதில் ஃபஸ்ட் டே 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கொடுத்துருக்கபடி சீரியல் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க டிஸ்ட்ரிக்டில் விமனுக்கு நடக்குது. அதாவது ஆவடி, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி. இந்த 5 சென்டர்லையுமே கேர்ள்ஸ்க்கான ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் மதுரை அண்ட் திருநெல்வேலியில் இது 2த்துலேயும் 27ஆம் தேதி ஃபஸ்ட் டே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 28ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ட் ஆவடியிலையும், 30ஆம் தேதி திருச்சிலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டே தான். செகண்ட் டே ஃபிசிக்கல் இருக்கலாம். ஃபஸ்ட் டேயில் நமக்கு 1500 மீட்டர் நம்மளோட எஃபிஷியன்சி, அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் வைப்பாங்க. 1500 மீட்டரும், பாய்ஸ்க்கு 1500 மீட்டரும், கேர்ள்ஸ்க்கு 400 மீட்டரும் வைப்பாங்க. டே 2 உங்களுக்கான டே 2மே எப்போ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆவடி பார்த்தோன்னா, ஆவடியில் கேர்ள்ஸ்க்கு 28ஆம் தேதி ஃபஸ்ட்டு டே ஃபிசிக்கலும், செகண்ட் டே அதே ஆவடியில் எப்போ செகண்ட் டே ஃபிசிக்கல் நடக்குன்னு பார்த்தோன்னா 29ஆம் தேதியும் நடக்குது. அதே இது மதுரையில் பார்த்தோன்னா, மதுரையில் ஃபஸ்ட் டே 27ஆம் தேதியும், செகண்ட் டே ஃபிசிக்கல் 29ஆம் தேதியும் கேர்ள்ஸ்க்கு நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கேர்ள்ஸ்க்கானது. 1லேருந்து 5வது சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்கிறது கேர்ள்ஸ்க்கு எப்பப்போ நமக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாய்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 21 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 5 பிளேஸ் கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்க பிளேஸ் பாய்ஸ்க்கான மென் கேண்டிடேட்டுக்கான ஃபிசிக்கல் நடக்கிற இடம். 6வது சீரியல் நம்பர்லேருந்து 21வது சீரியல் நம்பர் வரைக்குமே பாய்ஸ்க்கு எப்போல்லாம் ஃபிசிக்கல் நடக்கும், எந்தெந்த சென்டரில் நடக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. பாய்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கூடலூர், வேலூர், தருமபுரி, சேலம், அப்புறம் கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், மதுரை, விருதுநகர் இதிலெல்லாம் நடக்குன்றது கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்கு தானே தொடங்குதுன்னு சொல்லியிருந்தோம். பாய்ஸ்க்கு மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் பாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டே தொடங்குது. அவங்களுக்குமே சில டிஸ்ட்ரிக்டில் லேட்டாக தான் ஃபிசிக்கல் தொடங்குது. 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி அப்படிலாம் ஃபிசிக்கல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தொடங்குறது யாருன்னு பார்த்தோன்னா, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தொடங்குறாங்க பாய்ஸ்க்கு. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணுற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு அஃபிஷியலான அப்டேட்டான நியூஸ் தான் இது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஃபிசிக்கல் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் டேட் அண்ட் பிளேஸ் வந்துருச்சு அப்படின்றதையுமே சொல்லுங்கள். அது கூடவே மென் கேண்டிடேட் நிறைய பேர் நினைப்பீங்க, எதுக்கு எங்களுக்கு மட்டும் டைம் இல்லை, விமன் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் தான் ஃபயராக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நாளைக்கே ஃபிசிக்கல் வச்சாலுமே நீங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணி வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கிது, ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கே ஃபிசிக்கல் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இப்போவே ரெடியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் வச்சுருக்கணும், ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப ஸ்பீடாக அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷத்தோட எண்டிங்லேயே நீங்கள் உங்களோட போஸ்டிங்கை வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரைனிங்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறதுனால எல்லா ஒர்க்குமே ஸ்பீடாக நடக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. அதனால் ஃபிசிக்கல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. என்றைக்கு ஃபிசிக்கல்னாலும் நீங்கள் நல்லா பண்ணுற மாதிரி உங்களோட ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. இதை மாதிரி அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.